ஹே காய்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி குறைஞ்சிரும். அது என்னன்னு கேட்குறீங்களா? பேசிக்காக விமனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போதே பாதி பிரச்சனை அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தான். என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து சைலண்ட்டாக நோட் பண்ணி கேட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா மென்க்கு வந்து அவங்க வந்து பேசிக்காகவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்க. அவங்க வந்து அவங்க ஒரு திங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ரொம்ப வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "யூ ஆர் நாட் லிசனிங். ஏன் நீங்கள் என் ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?" அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் மூலமாக அது ஆர்கியூமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ண விமன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ மென் அவங்க வந்து எந்த அட்வைஸும் கொடுக்காம ஜஸ்ட்டு கேட்டாங்கனாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு ரிலேட் ஆனால் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.